புதுச்சேரி அரசு விழாவில் பதட்டம், தள்ளுமுள்ளு. மின்சார பேருந்து துவக்க விழாவில் பரபரப்பு. புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதிதாக துவங்கப்பட்ட பஸ் சேவையில் முறைகேடு என புகார். தனியார் நிறுவனத்திற்கு ஆதரவாக செயல்படும் அரசை கண்டித்து பொதுநல அமைப்பினர்கள் முற்றுகை போராட்டம். ஆளுநர், முதல்வர் பங்கேற்ற விழா முன்பு தரையில் படுத்து போராட்டம். பேருந்தில் ஆங்கிலத்தில் பெயர் இருந்ததால் தமிழ் அமைப்பினர்கள் போராட்டம். காவல்துறை உயர் அதிகாரிகள் உட்பட காவல்துறையினர்கள் குவிக்கப்பட்டதால் அங்கு பரபரப்பு. புதுச்சேரி அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் புதிதாக நியமனம் செய்யப்பட்டுள்ள 30 துணை வட்டாட்சியர்களுக்கு பணி நியமன ஆணைகளை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் வழங்கினார். நமது மக்கள் கழகம் என்ற புதிய கட்சியினை அறிவித்து அக்கட்சியின் கொடியை அறிமுகம் செய்து வைத்தார் புதுவை சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு. புதிய கட்சி தொடங்கிய சட்டமன்ற உறுப்பினர் நேருவிற்கு முன்னாள் MP ராமதாஸ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சுவாமிநாதன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்தனர். காங்கிரஸ் செயல் வீரர்கள் கூட்டம். ராஜ்பவன் வட்டார காங்கிரஸ் செயல் வீரர்கள் கூட்டம் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் KV ராஜமோகன் மற்றும் ஜெரால்டு தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக மாநில தலைவர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு பொறுப்பாளர் கிரிஷ் சூரஜ், அனந்தராமன், முன்னாள் அமைச்சர் பெத்த பெருமாள், மாவட்ட தலைவர் வேல்முருகன் மற்றும் தொகுதி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். ப்ரீபெய்டு ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை உடனடியாக குடிமக்கள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் ஊழலை ஒழிப்பதற்கு ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டுமென ராமச்சந்திரன் மக்கள் விரோதமான ஒவ்வொரு குடிமகனும் திட்டத்தை உடனடியாக கைவிடக் கோரி உயர்ந்த